அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்தல பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா எல்லா கிரகங்களுக்கும் பெயர்ச்சி இருக்கு. இருந்தாலுமே சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சியானது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. சனி கிரகமானது சூரியனை சுற்றி வர 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். மொத்தம் 12 ராசிகள் இருப்பதால ஒவ்வொரு ராசியிலும் இருந்து இடம்பெயர சுமார் 2 ஆண்டுகள் சனி பெயர்ச்சியானது எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். ஏழரை சனி அப்படின்றது ஒரு ராசியிலும் அதற்கு முந்தைய ராசியிலும் பிந்தைய ராசியிலும் சனி சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் சனி பெயர்ச்சி, அதாவது ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். பொதுவாக சனி பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே ஒரு பயம் அப்படின்றது இருக்கும். நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பொறுத்து தான் நம்மளுடைய கர்ம வினைகளுமே அமையும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் கிரக பயிற்சியில் சனி பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த சனி பயிற்சியில் ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசியினருக்கு இந்த பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, நன்மைகள் கிடைக்குமா தீமைகள் கிடைக்குமா, ஏதாவது கெடு பலன்கள் உங்களுக்கு நேரிட்டா என்னென்ன பரிகாரங்கள் செய்து இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்து விடுபடலாம் அப்படின்றதுக்கான முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. இப்போ சொல்லக்கூடிய தகவல் அனைத்துமே மீன ராசியினருக்கு தான். நீங்கள் இப்போ தான் முறையாக நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் மீனராசியை சேர்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு ராசியினரும் அவங்களுடைய ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்துடனே இருப்பாங்க. அந்த வகையில் ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசியினர் எப்படிப்பட்ட குணம் கொண்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, இவங்க சிறப்பான குணம் அப்படின்னா எந்த செயலுக்கும் அது கடினம் அப்படின்ற சொல்லே இவங்களிடம் வரவே வராது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே எப்பொழுதும் வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையானதாகவும் இருப்பாங்க. தனக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து வைப்பாங்க. ஜோதிடத்துல முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தான் மீன ராசி. காலச்சக்கரத்துல 12ஆம் மற்றும் கடைசி இடத்துல வரக்கூடிய ராசி. மீன ராசினர் ரொம்பவே புத்திசாலிகள் அப்படின்னாலும் மனதளவுல அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் கனவு உலகத்துல வாழக்கூடியவங்க தான் சொல்லலாம். ஆன்மீக செயல்பாடுகள்ல ரொம்ப ஆர்வம் அதிகமா இவங்களுக்கு இருக்கும். குரு பகவான அதிபதியா கொண்ட மீனராசியில பிறந்தவங்க மற்றவர்கள் மீது அதிக அன்பு அனுசரணை கொண்டவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பம் தங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களா அன்பா பார்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. 2 மீன்கள் இருப்பது போன்ற அடையாளத்தை கொண்டதுதான் இந்த ராசி. இவங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்கள் மீது அன்பு காட்டினாலும் யாரேனும் துரோகம் அல்லது இவர்களிடம் உண்மையாக நடந்து கொள்ளல அப்படின்னு தெரிஞ்சா அவங்கள விட்டு உடனே விலகி விடுவாங்க. ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இவர்களிடம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். அதனால மீன ராசியினர் உடல் ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மீன் சின்னத்தை கொண்ட இவங்க நீர் ராசியை சேர்ந்தவங்க. குரு பகவான அதிபதியாக கொண்டே இவர்கள் தைரியசாலியாகவும் புத்திசாலித்தனமாகவுமே செயல்படுவாங்க. பிறருக்கு உதவுதல் தொண்டு செய்வதில் ரொம்ப ஆர்வம் அப்படின்றது இவங்களிடம் அதிகமாக இருக்கும். இவங்களுடைய ஒழுக்க குணம் நல்ல நடத்தை அதிகமாக இருக்கும். எதிலும் தொலைநோக்கு பார்வையுடனே செயல்படுவாங்க. சமூக பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வாங்க. மீனராசியை சேர்ந்தவங்க எதிலும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்க அப்படின்றதால கல்வி, அரசியல், நிர்வாக மேலாண்மை, சமூக சேவைகளில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. இவங்களுடைய படிப்பு, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ரொம்பவே ஆர்வத்துடன் செயல்படக்கூடியவங்க. இவங்க உணவுத்துறை, மருத்துவம், வியாபாரம் போன்ற துறைகளில் ரொம்பவே சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. காதல் விஷயத்துல சிறப்பாக செயல்படுவாங்க. தங்களுடைய துணையின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவாங்க. இவங்களிடம் இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாரையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க. அதனால ஏமாற்றப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மீனராசியினருடைய குடும்பம் திருமண வாழ்க்கையில அர்ப்பணிப்பு உணர்வும் துணைக்கு அன்பை அதிகமாக தரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய துணைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நபர்களாகவும் குழந்தைகள் விஷயத்துல அன்பாகவும் செயல்படக்கூடியவங்க தான். மீன ராசியினருக்கு மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசியை சேர்ந்த நண்பர்கள் அப்படின்றவங்க ரொம்ப அதிகமாகவே இவங்களுக்கு இருப்பாங்க.
பூரட்டாதி நட்சத்திரம் பாதம் 4, உத்திராட்டாதி நட்சத்திரம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் இந்த மீன ராசியில அடங்கும். இந்த மீன ராசிக்கான பஞ்சபூத உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா மீனம் நீர் ராசியை சேர்ந்தது. இந்த ராசியுடைய அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கான ராசிகள் எது அப்படின்னு பார்த்தா புஷ்பராகம். குரு திசை நடக்கிறவங்களுக்கு இது அணியலாம். இவங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிறம் தான். இந்த மீன ராசியினருக்கு இந்த சனி பயிற்சியானது, அதாவது இந்த ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு விரய சனி முடிந்து இப்போ ஜென்ம சனி ஆரம்பிக்குது. பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்த இந்த ராசியினர் 2025ஆம் ஆண்டு என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னா, இப்போ சனி பகவான் கும்பராசியில இருக்காரு. 2025ல மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. சொந்த ராசிக்கு முந்தைய ராசியில சனி பகவான் இடம்பெயரும் போது விரய சனி அப்படின்றது ஏற்படும். அதற்கு அடுத்து 2.5 காலம் ஜென்மசனி, அதாவது சொந்த ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்வாரு. அடுத்த 2.5 ஆண்டு காலம் சொந்த ராசியின் அடுத்த ராசியில சஞ்சரிப்பாரு. அதுதான் பாதசனி. இப்படி 7.5 சனி 7.5 ஆண்டு காலமானது உங்களுக்கு நீடிக்குது. அந்த வகையில 2025ஆம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி தொடங்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஜென்ம சனியால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னா, மீன ராசிக்காரங்களுக்கு 12ஆம் வீட்டுல விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருடங்களா நிறைய துன்பங்களை பட்டு வந்திருப்பீங்க. முதலீடுக்காக வாங்கிய கடனுக்கு பெரிய தொகையை வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்துல நோய் நொடி துரத்தி கொண்டு இருந்திருக்கும். நிம்மதி தூக்கம் இருந்து ஒரு பிரச்சனை முடிந்தா அடுத்த பிரச்சனை இப்படின்னு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையுமே உங்களுக்கு இருந்திருக்கும். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ராசியில சனி பகவான் இப்போது ஜென்ம சனியா வருவதால நீங்க கவனமா செயல்படக்கூடிய காலகட்டமானது இந்த சனி பயிற்சியில இருக்கு. இதனால நீங்க எந்த ஒரு விஷயம் செய்வதா இருந்தாலுமே அதுல எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காம இருப்பதா நல்லது. தொழில் உத்தியோகம் புதிதா கிளைகள் தொடங்குறது போன்றவற்றில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்துல குரு பார்வை விழுவதால யோகம் ஏற்படும். 10ஆம் இடத்துல குரு வருவதால பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல சம்பளம் கிடைக்கும். குருவால் நல்ல பலன்கள் உண்டாகவும் வாய்ப்பு இருக்கு. இடம், வீடு, பூமி இப்படி எங்கு எப்போது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. சம்பந்தமே இல்லாமலாம் பிரச்சனை அப்படின்றது உருவாகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, விற்ற பொருள்ல கூட குறை இருக்கிறது அப்படின்னு பிரச்சனைகள் எழவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த ராசிக்கு ஒரு பிளஸ் அப்படின்னா, ராசியில இருந்த ராகு ராசியிலிருந்து போயிருச்சு. இதனால உங்களுடைய கோபம், வீரியம், பிடிவாதம் இதெல்லாம் பெரிதா காணப்படாது. நம்ம நிறைய இழந்துட்டோம், தோற்றுவிட்டோம் அப்படின்ற வருத்தம் மட்டும்தான் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். ஆனா சமயோஜிதமா சாதுரியமா செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான காலமாகவும் இந்த காலம் இருக்கு. பெரிய வெற்றி கிடைக்கல அப்படின்னாலும் சுமாரான வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் ஒரு வருடம் தான். ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிக்கு குருவின் பார்வை வந்தப்புறம் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ம சனி அப்படின்றது 2.5 காலம். 6ஆம் இடத்துல கேது பகவான் நல்ல பலன்களை கொடுப்பதற்கும் தயாரா இருக்காரு. ஒரு வருட காலம், குறிப்பா சனி பகவான் உத்திராடத்தின் நட்சத்திரத்துல சனி பகவான் பயணிக்கிறப்போ மட்டும் 10 மாத காலம் உங்களை பார்த்து கொண்டா இழப்போ அவமானமோ நேராது. புதனுடைய ராசிக்குள் சனி பகவான் சென்ற பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்பட இருக்கு. புதன் பாதகாதிபதியாக இருந்தாலும் சுகஸ்தானிபதியாக வருவதால நல்ல பலன்களையுமே உங்களால எதிர்பார்க்க முடியும். வருடத்துடைய நடுவில் கூட குருவினுடைய பார்வை வருவதால சில விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை இயக்கக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்க கரையை கடந்து விடலாம். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் வியாபார கூட்டாளியாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை சரியா தேவையா என்று யோசித்து அப்போதே வேண்டாம் அப்படின்னு சொல்லாம பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்லி தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். நிதித்துறையில் இருந்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கொடுப்பது, யூசர் ஐடி கொடுப்பது, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவே மீனராசி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கவனம் சிதறாமல் உங்களை பார்த்து கொள்ளணும். கரியரை மாற்றாமல் வேறு பாதையில் செல்லலாம். இது போன்ற தவறான அறிவுரைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தியானம், சமோஜிதமாக செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும். நிதித்துறையில் இருக்கிறவங்க, ஐடி துறையில் படிக்கிறவங்களுக்கு ஏறுமுகம் கிடைக்கும். இதுவே மீனராசி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தைகள் விஷயத்துல கவனத்துடன் செயல்பட வேண்டும். பூர்வகத்தில் இருந்து வந்த திருமண வரன்கள் ஜூன் ஜூலை மாதம் வரை சரியான விஷயமா அப்படின்றத தேர்வு செய்வது அவசியம். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதும் 12ஆம் இடத்துல ராகு இருப்பதும், ராகுவே செவ்வாய் அஷ்டம
சனியாக பார்வையாக பார்ப்பதால இரவு நேரத்துல குழப்பிக்கொள்ளாமல் உடல் நலத்தை பாதுகாக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்துல தடைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க ஒரு பரிகாரங்கள் செய்யலாம். ஜென்மசனி அப்படின்றதால வசதி வாய்ப்பு இருந்தா நரசிம்மர் யாகம் இல்லைன்னா ரிக்வேத யாகம், சுதர்சன யாகம் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். வசதி இல்லை அப்படின்னா தொடர்ந்து நரசிம்மர் வழிபாடு, நல தீர்த்தத்துல நீராடி சனி பகவானுக்கு பிரீத்தி செய்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம், உதவிகள் செய்வது, கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு ராசி சக்கரத்துல 12வது ராசியா வரக்கூடிய மீன ராசியினருக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதான் வீடியோல தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில தான் இருந்திருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.